ஒரு இனத்தை அழிக்கிற அராஜகத்தின் உச்சம்தான் பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாலஸ்தீன மக்கள் மீதான இராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்தவும், பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாலகிருஷ்ணன், பாலஸ்தீன நாடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இஸ்ரேல் ராணுவம் செயல்படுவதாக கூறினார். அரசியல் ஆதாயத்திற்காகவே இஸ்ரேல் பிரதமர் பாலஸ்தீன மக்கள் மீது போர் தொடுத்துள்ளதாகவும், போரை முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணம் அவருக்கு இல்லை எனவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நேதன்யாகுவுக்கு அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், அங்கே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்கிற அக்கறையே கொஞ்சம் கூட கிடையாது. இஸ்ரேல் ஆட்சியை கையிலே வைத்துக்கொண்டு எங்கே போர் முடிவுக்கு வந்து அடுத்து தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் நாம் படுதோல்வி அடைந்து விடுவோமா என்கிற எண்ணத்திலே தான் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த நேதன்யாகு இன்றைக்கு படுகொலை செய்து கொண்டிருக்கிறார், அந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இனத்தையே ஒரு தேசத்தையே அழிக்கிற ஒரு போர் இது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கிரமம் இது. ஒரு நாட்டையே துடைத்தெறிந்து அவருடைய வரைபடத்தையே கலைக்கிற, படத்திலே இல்லாமல் ஆக்குகிற ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை.